ஹச்ராஜ் ஒரு பக்கம் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, சுற்றி உழைச்சி டார்கெட் மதுவந்தி கூட விமர்சனம் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். இந்த தமிழகத்தையும் மக்களையும் வள்ளுவருக்கு காவியை பூசினவங்க தானே நீங்கள். வள்ளலாருக்கும் போடுவாங்க, அம்பேத்கருக்கும் போட்டாங்க. அதான் சொல்கிறேன். ஏங்க இவங்கள்ட்ட இல்லைன்னா கண்டென்ட் எடுக்கணும்ல. இப்போது சாய்பாபான்னு ஒரு சாமி இருக்கிறார் மகாராஷ்டிராவில். அவர் இஸ்லாமியராக இருந்தவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கே ஐயர் பூஜை பண்ணுறாரு. மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இவங்க பண்ணுவாங்க. அவருக்கும் காவியை போட்டிருப்பாங்க. அவருக்கும் காவிக்கு என்ன சம்மந்தம்? எச்சி ராஜாலாம் கருத்து சொல்லி நீதிமன்றமாக கூந்தலான்னு கேட்டவர். அதையும் நீங்கள் நாகரிகமாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி கூட அந்த வார்த்தை கேட்கலையே. அப்போ அவரெல்லாம் பேசலாமா? எச்சி ராஜாக்கு அவர் தமிழரா? தமிழருக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் பேசலாமா? கருத்து சொல்லலாமா? அப்போ இங்கே இருக்கவன் அதுக்கெல்லாம் வழி விட்டுட்டான். அதுதானே இங்கே பிரச்சனை.